தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழே வெல்க. நம் நாட்டின் தாய்மொழி தமிழ், உலகத்தின் முதல் மொழி. சோழர் காலத்தில் நிமிர்ந்து நின்ற தமிழ் உலகத்தை ஆண்டது. ஆனால் இன்று பக்கத்தில் இருக்கும் நாடுகளே தமிழுக்கு விரோதிகளாகின்றன. கல்வெட்டுக்கள் மறைக்கப்படுகின்றன, சிலைகள் விற்கப்படுகின்றன, இந்தி திணிக்கப்படுகின்றன. யார் இவர்கள் எல்லாம்? தமிழின் அடையாளங்கள் கிடைத்திருப்பது சில மட்டும்தான். குமரி கண்டம் ஒன்று நீரில் மூழ்காமல் இருந்திருந்தால் தமிழின் குரல் உலகமெங்கும் ஒளிந்திருக்கும். ஆட்சி முறையில் ஏதேதோ மாற்றம் நடந்திருக்கலாம், ஆனால் ஏழ்மை போனதில்லை. உன்னால் நான் ஏழையை இறந்தாலும் பரவாயில்லை, என் தமிழை இறக்க நான் தயாராக இல்லை. நான் எந்த கட்சிக்காரனும் இல்லை, ஆனால் என் தாய் தமிழுக்காக எவன் ஒருவன் போராடுகின்றானோ அவன் வழியில் செல்ல நான் தயார். நம் தமிழின் அடையாளங்கள் இருந்தால்தான் உலகமெங்கும் நாளை ஒலிக்கும் நம் தமிழ். நாம் பேசும் மொழி பலவையானாலும் நாம் போராடும் கை ஒன்றாய் இருக்கட்டும். நேற்று போனது இன்று ஆண்டது, நாளை ஆளும் கை தமிழின் உணர்வாய் இருக்கட்டும். அந்த மாற்றம் நம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே முடியும். ஆட்சி மாறினால் மட்டுமே குற்றங்கள் குறையும். ஆட்சி மாறினால் மட்டுமே குற்றங்கள் குறையும். நன்றி. நான் உங்கள் நண்பன் சுரேஷ் ஜே.